அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என புதிய அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியிலே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறேன் என்கிற பெயரிலே மக்களை அலைகழித்ததெல்லாம் கடந்த கால வரலாறு. தற்பொழுது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என புதிய அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய இந்த அரசுக்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஒரு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒரு அவசர கோரிக்கையை முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சென்னை கிளாம்பாக்கத்தில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை எனவும் இந்த பொதுமக்கள் இதனால் கடும் அவதியடைந்து வருவதாகவும் தென் சென்னை வட சென்னை மக்கள் நலன் கருதி மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்த ஆம்னி பேருந்து திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அரசு பேருந்துகளைப் போல ஆம்னி பேருந்துகளுக்கும் டீசல் மானியம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அண்டை மாநிலங்களில் தமிழ்நாட்டிலும் இந்த ஆம்னி பேருந்து போக்குவரத்துகளுக்கு சாலை வரியை குறைக்க புதிய பொறுப்பேற்றக்கூடிய தமிழக அரசுக்கு தற்போது முதலமைச்சருக்கு ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்கள் தற்போது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. குறிப்பா 70% போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் இந்த ஆம்னி பேருந்துகள் கோரிக்கையை ஏற்று கொள்ள வேண்டும் முதலமைச்சர் என்று தற்போது ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்துல ஆம்னி பேருந்துகள் மிகவும் முக்கியமாக பங்காற்றி வருவதாகவும் மாநிலத்தில் ஒட்டுமொத்த பயணிகள் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 70% தேவையை ஆம்னி பேருந்துகள் பூர்த்தி செய்கின்றன எனவும் நாள்தோறும் சுமார் 6000 பேருந்துகள் மூலம் 7000 பயணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 முதல் 4 லட்சம் பயணிகள் பாதுகாப்பாக தங்கள் இலக்குகளை அடைந்து வருவதாகவும் தற்போது செய்தியாளர் சந்திப்புல கோயம்பேடு ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை மாநகரின் மக்கள் மிக முக்கியமாக பிரச்சனையாக கோயம்பேடு பேருந்து நிலையம் இடமாற்றம் அமைந்தது. தென் தமிழ்நாட்டுக்கு செல்லும் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு போதுமான வசதிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே ஏதுவாக உள்ளதாகவும் மத்திய சென்னை வட சென்னை மக்கள் கிளாம்பாக்கம் செல்வதற்கு கடும் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இதுல பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் பயணிகள் 2 மணி நேரம் கூடுதலாக, அதாவது வட சென்னையிலிருந்து வரக்கூடியவர்கள் கிளாம்பாக்கத்தில் செல்வதற்கு 2 மணி நேரம் கூடுதலாக பயணம் செய்து ஆம்னி பேருந்து டிக்கெட்டை கட்டணத்தை விட அதிக தொகையை கிளாம்பாக்கம் செல்வதற்கே செலவிட வேண்டியதாகவும் நேரம் 2 மணி நேரம் கடந்து செல்வதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் இந்த சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தவே இந்த இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் நடைமுறையில் ஒரு பேருந்தில் செல்ல வேண்டியது 40 பயணிகள் தற்போது 40 தனித்தனி வாகனங்கள் மூலம் கிளாம்பாக்கு சென்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே நாங்களும் வரி செலுத்துகிறோம். ஆண்டின்ல கிட்டத்தட்ட 365 நாட்கள் 330 நாட்கள் அரசு பேருந்தை விட கட்டணம் குறைவாக நாங்களும் பயணிகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. சுமார் அரசுக்கு நாங்க 300 கோடி ரூபாய் வரை வருவாய் நாங்கள் ஈட்டி தருவதாகவும் இதனால் எங்களுடைய டீசல் மற்றும் சாலை வரியை சலுகையை குறைக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவசர கோரிக்கையாக இது முன்வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன். இன்னைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை சென்னை நகர மக்களுக்கு பிரச்சனை நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒரு பகுதியை தென் தமிழகத்துக்கு போகிற பேருந்து நிலையத்தை நம்ம கிளாம்பாக்கத்தில் மாற்றிருக்காங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நல்ல வசதியாக போதுமான வசதியோடு பண்ணியிருக்காங்க. அது அந்த பகுதி மக்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் செல்ல வேண்டிய மத்திய சென்னையில் உள்ள பக்கம் வட சென்னையில் உள்ள மக்களும் போகிறதுக்கு அவ்வளோ வசதியாக இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் மேல் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட டிக்கெட் கட்டணம் என்ன வாங்கியிருக்கோமோ அதை கூடுதல் செலவு பண்ணி அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றத்துக்கு முக்கிய காரணம்
சென்னை நகரத்துக்குள்ள வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது, சுற்றுச்சூழல் மாசு வந்து ஏற்படுதுன்னு தான் மாற்றினாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பேருந்துக்கு 40 பயணிகள் இருக்குன்னா அந்த ஒரு பேருந்துக்கு போக வேண்டிய பயணிகள் வந்து கிட்டத்தட்ட 40 காரில் போகிறதுனால கூடுதல் இது டிராஃபிக் தான் இருக்குது. இது வந்து நம்ம அந்த டோல்கேட் நிறைய டேட்டாவில் பார்க்கும்போதே அதில் வந்து தெளிவாக வந்தது. இப்போ வந்து ஒரு 40 பயணிகள் செல்ல வேண்டிய பேருந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தளவு 20லேருந்து 40 காரில் போய் போகிறாங்க. அப்புறம் அரசு பேருந்துகளில் போகிறதுனால இது வந்து கூட்ட நெரிசல் தான் ஏற்படுது. நம்ம அரசு என்ன கொள்கைக்காக பண்ணாங்களோ அது வந்து ஆகலை. அதனால் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பயணிகளின் நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இதை வந்து கவனத்தில் கொண்டு இதுக்கு இங்கேயே பேருந்து நிலையத்தை பகுதியாகவோ இல்லை முழுவதுமாக திறப்பதற்கான முன்னடவடிக்கைகளை எடுக்கணும். இப்போ ஒரே இடத்துல பேருந்து நிலையம் இல்லாமல் இந்த கிளாம்பாக்கம், இப்போ வந்து குந்தம்பாக்கம் கட்டியிருக்காங்க, மாதவரம் இருக்குது, அதே மாதிரி ஈசிஆர் வழியில் அங்கே ஒரு பேருந்து நிலையம் நிறைய கட்டுறது வந்து அந்தந்த பகுதி மக்களுக்கு பயனாக இருக்கும். அதே வேளையில் நம்ம ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கணுங்கிறது எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை. இதை வந்து உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இது சம்பந்தமான அதிகார ஆலோசனை எடுத்து கூடிய நல்ல முடிவை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.